அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்சுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல 2022ல இறந்து போன நம்ம சீரிஸோட ஹீரோ யூன் 1987ல சூனியா குடும்பத்தோட கடைசி பேரனா மறுபிறவி எடுக்க அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த வீடியோட ஆரம்பத்துல சேர்மனோட 4வது பையனை தான் காட்டுறாங்க. அவர் ஃபேமிலியோட சேர்மனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்ப அவரோட பசங்கள்ட்ட நம்ம வந்திருக்கதான் சூனியாங் ஹவுஸ், இங்க பணத்துக்கு என்னைக்குமே பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வரவும் சேர்மனோட 4வது பையனுக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்த பையன் பேரு யூஜோன், 2வது பையன் பேர் தான் டூஜோன். நம்ம ஹீரோ இப்ப மூத்த பையன் கார்டன்ல இருந்து வீட்டோட மாடியில எத்தனை ரூம் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்காவோ அப்ப தம்பி டூஜின் வந்து நீ என்ன பண்றன்னு கேட்க நான் மேல இருக்க ரூம்ஸ் எண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு தம்பி 13 ரூம் இருக்கிறதா சொல்றான். ஆமா இது எப்படி உனக்கு தெரியும்? அப்பா அம்மா என்னை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு அம்மாவும் பசங்களா நான் சொல்றதை கேளுங்க, இந்த வீட்டுல எந்த ஒரு சேட்டையும் பண்ணாம அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப 4வது பையனோட மனைவி அதான் 4வது மருமக அங்க உள்ள சமையல் கடுக்கு போறாங்க. அங்கதான் பாட்டிமா இருக்கவும் நான் எதுவும் உதவி பண்ணடுவான்னு கேட்க நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, இந்த வேலையும் பார்க்க வேண்டியதுல பார்ட்டில போய் பசங்களோட இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த கிச்சன்ல தான் சேர்மனோட மூத்த 2 மருமகள் இருக்கு. அங்க சேர்மனோட 3வது பொண்ணு வராங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து 4வது மருமகளை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆக்டர்ங்கிறதால நீ சூனியா குடும்பத்தை சேர்ந்த பையனை வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல எப்பவும் உன்னால ஒருத்தி ஆக முடியாது, ஏன்னா அதுக்கான தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு இருக்கவும் அதெல்லாம் டூஜுன்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் மூத்த பையன் கூடயும் செக்ரட்டரி கூடயும் ஒரு முக்கியமான வியாபாரத்தை பத்தி பேசிட்டு பார்ட்டிக்கு வரும்போது அப்ப அவரோட மனைவி அதான் பாட்டிமா சேர்மன் கிட்ட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 4வது பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அதோட அவன் ஏதோ படம் கூட எடுத்திருக்கானா, அதை பத்தி ஏதாவது பேசுங்க, அதுக்கப்புறம் வாரம் நடக்கிற ஃபேமிலி மீட்டிங்க்கு அவனே வர சொல்லுங்கன்னு சொல்லவும் சேர்மனும் தன் 4வது பையனை பார்த்து அன்பா பேசுவார்னு பார்த்தா நீ படம் எடுக்கிறியா அதுல பணம் வருமா, பணம் வரும்னா சொல்ல சூனியாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்ல அதுக்கு பையனும் வாழ்க்கையில பணம் மட்டுமே எல்லாமே இல்லைன்னு சொல்ல முட்டாள்கள் தான் அப்படி பேசுவாங்க, என் பையனா இருந்து பணம் சம்பாதிக்க தெரியலனா நீ என் பையனா இருக்கவே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அப்ப பாட்டிமா பையன் கிட்ட வந்து உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் பேசின எதுவுமே மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சேர்மனோட 4வது பையன் நம்ம பாட்டிமாவோட பையன் இல்ல, பாட்டிமாவுக்கு 3 பசங்க மட்டும்தான். இந்த 4வது பையன் சேர்மனோட 2வது மனைவிக்கு பிறந்த பையன். இருந்தாலும் பாட்டிமா தான் சொந்த பையனை மாதிரி தான் இவரையும் வளர்த்திருப்பாங்க. இப்ப பாட்டிமாவும் பையனை பேசுற எல்லாத்தையுமே பேராண்டி டூஜனும் பார்த்துட்டு இருக்க. டூஜனோட மனசுல வேற ஒரு விஷயம் ஓடுது. நான் யூனா இருக்கும் போது சூனியா குடும்பத்தை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கூட, அவருக்கு 4வது ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமும் தெரியும், அந்த பையன் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க அவரோட மனைவி தான் காரணம்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த 4வது பையனுக்கு டூஜனுங்கிற ஒரு பையன் விஷயம் இருக்கு எனக்கு தெரியாது, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜின்யாங்கோட ஃபேமிலி போட்டோவை பார்க்கவும் அப்ப திடீர்னு ஹீரோவுக்கு சில செகண்ட்ஸ் அவரே அறியாம தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அது ஓரளவு நார்மல் ஆகும் போது தான் அங்க உள்ள சேர்மனோட ரூம்குள்ள யாரோ ஒரு பையன் போறத பார்க்கவும் அந்த பையன் வேற யாரும் இல்ல ஜின் தான். பார்ட்டில யாரும் கவனிக்காத டைம்ல அவன் தாத்தாவோட ரூமுக்கு வந்து அங்க உள்ள ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை திருடிட்டு வெளியில வரும்போது அப்ப டூஜனை பார்த்தவன் பயந்து போய் அங்க உள்ள ஒரு பானை கீழே தள்ளி விட்டுருவான். அத டூஜனுக்கு பின்னாடி இருந்து யூஜன் பார்த்துட்டு அதான் அவங்க அண்ணன் பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட போய் டூஜனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லவும் உடனே அவங்க எல்லாம் மேல வராங்க. அதே நேரத்துல ஜின் அதான் சேர்மன் ஜின்யாங்கோட மூத்த பேரன் உடஞ்ச பானையில இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து டூஜனோட கையில கொடுத்து யாராவது இங்க வந்து இந்த பானை எப்படி உடைஞ்சிச்சுன்னு கேட்டா நீ தான் உடைஞ்சிச்சுன்னு சொல்லணும், ஒருவேளை உண்மையை சொன்னா கூட நீ சொல்றது இங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் போறவன அப்படியே விடாம டூஜன் அவனை வம்பளுக்கிற மாதிரி இப்படிதான் முட்டாள்தனமா நடந்துக்குவியான்னு கேட்க அவன் கோவப்பட்டு அடிக்க வரான். அந்த டைம் தான் மொத்த ஆளுங்களை உள்ள வர அடி வாங்கினது என்னமோ டூஜன் தான். ஆனா அங்க வந்த ஜின்னோட அம்மா தான் பையன் மேல எந்த ஒரு தப்பு இருக்காதுனோ என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம டூஜன் மேல பழிய போட பாக்குறாங்க. அப்ப ஜின்னும் தாத்தாவோட பானை இவன் உடைச்சதா சொல்ல அப்ப டூஜனும் நான் எந்த ஒரு பானையும் உடைக்கல, உங்க பையன் திருடும் போது அதை நான் பார்த்துட்டேன், அதுல பயந்து போனவன் தான் அந்த பானையை உடைச்சதா அவன் பாக்கெட்ல வச்சிருந்தா அந்த எக்ஸ்பென்சிவான பொருள் எடுத்து காட்டவும் இவன் தான் தப்பு பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால கோவத்துல ஜின் மறுபடியும் டூஜன் அடிக்க அங்க சேர்மன் வந்துருவாரு. தான் தாத்தாவுக்கு பயந்து போன ஜின்னும் தாத்தா இந்த பானையை உடைச்சது டூஜன் தான் சொல்ல அதுக்கு சேர்மன் எதுவும் பேச வேண்டியதுல உடஞ்ச பானை கிட்ட அவரோட மூத்த பேரனை கூட்டிட்டு வந்து கீழே விழுந்து உடஞ்சிச்சு, இந்த பானை ரொம்பவே காஸ்ட்லி, ஆனா இது உடஞ்சதை பத்தி எனக்கு கவலை இல்ல, உன்னை பத்தி மட்டும் தான் கவலை, எனக்கு அப்புறம் சூனி அங்க ஆள போறவன் நீதான், அதனால பயத்தாலேயோ கோபத்தாலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்ல அதை பார்த்த டூஜனுக்கு வருங்காலத்தில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ யூனா இருக்க போது அந்த ஜின் கிட்ட ஒரு பானையோட கதையை பத்தி பேசியிருப்பாங்களா, ஜின் கூட தான் உடைச்சது பச்சை கலர் பானை இல்ல வெள்ளை கலர் பானைன்னு சொல்லியிருப்பானே, அந்த இன்சிடென்ட் தான் இப்ப நடந்திருக்காவும். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில போட ஒரு டாக்ஸியை பிடிச்ச ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் வரான். இது வேற எந்த இடமும் கிடையாது, இவன் அம்மாவோட ஹோட்டல் தான். அந்த டைம்ல இவனோட அம்மா வீடோட தான் இருந்திருப்பாங்க. அது ஞாபகம் வரதான் டூஜனா இருக்கு நம்ம ஹீரோ உடனே அவங்களை மீட் பண்றதுக்காக அங்க வரவும் அங்க இவனோட அப்பாவும் அம்மாவும் அவங்க 2வது பையன் அதான் இவன் தம்பியோட விளையாண்டுட்டு இருக்க. அப்ப டூஜனா அவங்க அம்மாவோட கடைக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி வர அவங்களும் டூஜன் கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் முகத்துல அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு அதுக்காக பக்கத்துலயே ஒரு பேண்டேஜ் வைக்கிறாங்க. இறந்து போனா அம்மாவை பாக்குறதுக்கான வாய்ப்பும் மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதே அவங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிடப்போ டூஜனால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதே இடத்துல ஆள ஆரம்பிச்சிருவான். அப்பதான் அங்க சேர்மனோட 4வது மருமக வராங்க. அதான் டூஜனோட அம்மா. சேர்மன் வீட்டுல நடந்த பிரச்சனையில டூஜன் கோவப்பட்டு ஓடி வந்துட்டானோ அவனை நிறைய இடம் தேடி அந்த டாக்ஸி டிரைவர் மூலமா இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்க உள்ள டூஜனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவோம். அப்ப அவனை ஒரு பையன் இடிச்சிட்டு போறான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, இதே டைம்ல இருக்க நம்ம ஹீரோ யூன் தான். அந்த டைம்ல அவன் ஃபேமிலியில எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, அவன்
குடும்பத்தோட ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். நம்ம ஹீரோ ஒரே டைம்ல ரெண்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு வாழ்க்கையில பணக்காரனாவும் இன்னொரு வாழ்க்கையில ஏழையாவும் இருக்காரு. ஆனா இது எதை பத்தி இவனுக்கு தெரியாது. இப்ப டூஜினா இருக்க நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தான் எல்லா உண்மையும் தெரியும். இப்ப டூஜினா அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது கையில இருக்க பேண்டேஜை பாக்குறான். இது இவனோட அம்மா கொடுத்த பேண்டேஜ் தான். அதை பார்த்துட்டு இந்த டைம்ல தன்னோட இன்னொரு அம்மா உயிரோட இருக்காங்கன்னு அவங்கள பார்த்ததை நினைச்சு டூஜின் சந்தோஷப்பட அவனையும் அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஆனா தான் பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுகிறானு பக்கத்துல இருக்க டூஜினோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இப்ப கட் பண்ண சேர்மன் ஜினி அங்கதான் காட்டுறாங்க. அவரோட மனைவி அதான் பாட்டிமா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 4வது பையன் குடும்பத்தோட வந்திருந்தான். அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்னு சொல்ல நான் எதுக்காக அவங்க கிட்ட பேசணும்? அவனை கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி வளர்த்தேன், படிக்க வச்சேன். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்காம அவங்கிறத போயிட்டான். அவனை வளர்க்கறதுக்காகவும் படிக்க வைக்கிறதுக்கான செலவு பண்ண பணம் தான் வீணா இருக்கு. அதுக்கு பாட்டிமா எப்பவுமே பணத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களான்னு கேட்க நான் ஒரு வியாபாரி, எதுல பணம் வருதோ அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். பணம் வராத விஷயத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. உன் பையனை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லவும் இப்ப 4வது பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு டூஜின்ட்ட அம்மா பேச வராங்க. இன்னைக்கு உன் தாத்தா வீட்டுல நடந்து நினைச்சு நீ கவலையா இருப்பேன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. டூஜின் நான் சொல்ற இந்த விஷயத்த மட்டும் கேளு. உன் அப்பா சூனியாங்க வீட்டு வர காரணம் யாருன்னு தெரியுமா? நான் தான். அவரோட குடும்பத்தை எதிர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் நான் இப்ப ஏன் சூனியாங்க கூட மறுபடியும் சேர விரும்புறேன். அது உனக்காகவும் உங்க அண்ணனுக்காகவும் தான். உங்க 2 பேரோட எதிர்காலமும் நல்லா இருக்கணும் தான் நான் முயற்சி பண்றதா சொல்ல கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில சேர்மனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஆளு வேகமா நியூஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு வராரு. அவர் கொண்டு வந்த பேப்பரை சேர்மன்ட்ட காட்டவும் அதுல என்ன நியூஸ் வந்திருக்கும்னா அமெரிக்காவும் ஜப்பானும் செமிகண்டக்டர்ங்கிற ஒரு சிப்பை உருவாக்க போறதா. இந்த ஐடியா ஆல்ரெடி நம்ம சேர்மன்ட்ட இருந்திருக்கும். அதுக்காக பல கோடி ரூபாய் முதலிடம் போட்டிருப்பாரு. இப்ப அமெரிக்கா கம்பெனியும் ஜப்பான் கம்பெனியும் போட்டி போடுறாங்கிற விஷயம் சேர்மனோட மூத்த 2 பசங்களுக்கு தெரியவும் அவங்க அப்பாவை வந்து மீட் பண்ணி அப்பா ஜப்பான் கூட அமெரிக்கா கூட நம்மால போட்டி போட முடியாது, அதனால செமிகண்டக்டர் பிசினஸ்ல நம்ம பின் வாங்கிடுவோம், அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்ல ஆனா சேர்மனால அது ஏத்துக்க முடியல. அப்பதான் அவரோட வீட்டுக்கு டூஜின் வரான். அப்ப பாட்டிமாவும் எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டா இந்த தாத்தாவோட ரூம்ல நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்ததா சொல்ல அதுக்கு பாட்டிமாவும் சின்ன பையன் உனக்கு இருக்க புத்தி கூட உன் தாத்தாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. நீ இங்கேயே உட்காரு, உன் தாத்தா வெளியே வருவாருன்னு சொல்லவும் அதே டைம் சேர்மனோட ரூம்ல ஒரு பசங்க கூட எலெக்ஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. அதுல 2 கேண்டிடேட் முக்கியமான ஆளுங்க. அதுல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி நம்ம பணம் கொடுக்கணும். அவங்க மட்டும் வின் பண்ணிட்டா நம்ம வியாபாரத்துக்கு அதனால லாபம்னு சொல்லி பேசிட்டு இருக்க சேர்மனும் அவங்க 2 பேர்ல யார ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்போம்னு சொல்லி பேசிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு சேர்மனோட பசங்க எல்லாரும் வெளியில வர அங்க உள்ள டூஜினை பாக்குறாங்க. அப்ப 2வது பையன் டூஜின்ட்ட வந்து இங்க இதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கவும் நேத்து பானை உடஞ்சு போச்சுல அதான் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கதா சொல்ல அதை கேட்ட செக்ரட்டரி சேர்மன் இந்த விஷயத்த சொல்ல போகவும் அதுக்கு சேர்மனும் எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சத்தமா சொல்றாரு. அப்ப செக்ரட்டரியும் வெளியில வர டூஜின் அப்ப தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, நேத்து உடஞ்ச பானைக்கான பணத்தை நான் தரதா சொல்லவும் அதை கேட்ட 2வது பையனும் அந்த பானையோட விலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க டூஜினோட 5 விரல காட்ட அதுக்கு அந்த 2வது பையனும் நீ நினைக்கிற மாதிரி அந்த பானை ஒண்ணு 5 ரூபாய் இல்ல, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது, அதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்க தெரியுமே, அதோட விலை 5 மில்லியன். நடக்க போற எலெக்ஷன்ல யாருக்கு பணம் தரலாம்னு சொல்லி குழப்பத்துல இருக்கீங்களா? நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க சூஸ் பண்ண 2 பேருமே ஜெயிக்க போறதுல 3வது ஒரு ஆள் தான் ஜெயிக்க போறதாவும் தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த 3வது ஆளுக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, நான் கொடுக்க வேண்டிய 5 மில்லியனுக்கு இதுதான் என்னோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் சின்ன பையன் ஏதோ ஒன்று வளர்றான்னு சொல்லிட்டு சேர்மனோட மத்த பசங்க யாராவது சீரியஸா எடுத்துக்கல. அதே டைம் டிவில ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதாவது ஒரே கட்சியில இருந்து 2 பேர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நிக்கிறாங்கனோ அதுல ஒருத்தரோட பேரை தான் டூஜின் சொல்லிட்டு போயிருப்பான். இதை தெரிஞ்ச உடனே 2வது பையன் சேர்மன் இந்த விஷயத்த சொல்ல வரவும் அவரும் டிவில அந்த நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டூஜின் அந்த வீட்ல இருந்து கார்ல கிளம்பும் போது டூஜின் ஒரு ஆளை வந்து தடுத்து நிறுத்துறாரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல யூனா இருக்கும் போது அவருக்கு மேல ஒரு சீனியர் மேனேஜர் இருந்திருப்பார்ல அவர் தான் இவர். இந்த டைம்ல இவர் சீனியர் மேனேஜரால இல்ல, சாதாரண ஒரு பொசிஷன்ல தான் இருக்கவும் இவரை நம்ம மேனேஜர்னு சொல்வோம். இப்ப அந்த மேனேஜர் டூஜினை நிறுத்தி தாத்தா உங்களை பார்க்க விரும்புறதா சொல்லவும் இப்ப சேர்மனோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க டூஜின் கிட்ட சேர்மன் 3வது ஒரு கேண்டிடேட் பேரை சொல்லி அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு கேட்கவும் அது ஒரு சிம்பிளான விஷயம் தான், எங்க கிளாஸ்ல யார் தான் கிளாஸ் லீடரா இருக்கணும்னு சொல்லி டீச்சர் ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அதுக்காக மொத்தம் 3 பசங்களை சூஸ் பண்ணாங்க. ஆனா அதிகமா லீடரா இருக்கிறதுக்கு 2 பசங்களுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கவும் அந்த 3வது பையனை யாருமே கண்டுக்கல. அதனால முதல் இடத்துல இருக்க பையன் 2வது இடத்துல இருக்க பையனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சான். ஸ்கூல் ஃபுல்லா ரூமர்ஸ் கிளப்ப ஆரம்பிச்சான். அதே வேலை தான் 2வது இடத்துல இருக்க பையனும் செஞ்சான். இது எங்க டீச்சருக்கு ஒரு தடவை தெரியவும் நீங்க 2 பேருமே லீடராக தகுதியான ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட்டு 3வது இருக்க பையனை சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற 2 கேண்டிடேட்மே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுக்க தான் சான்ஸ் இருக்கு. அதனால அந்த 3வது கேண்டிடேட் தான் வின் பண்ணுவார்னு சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் அப்ப அவருக்கு நாங்க பணம் கொடுக்கலாமான்னு கேட்க அதுக்கு டூஜினும் கண்டிப்பா நீங்க எந்த அளவு பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்க பண்ற உதவி அந்த கேண்டிடேட் மறக்கவே கூடாது, அந்த அளவு பணம் கொடுங்க, அதுதான் உங்க வியாபாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லவும் டூஜின் இப்ப அங்க இருந்து கிளம்புறான். அப்ப தாத்தா தடுத்து நிறுத்தி எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமா உடஞ்சு போன பானைக்கான 5 மில்லியன் கலைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பேச நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லவும் ஆனா நான் சாதாரண ஒரு கேள்வியை தானே கேட்க போறேன், இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் 2 பெரிய திமிங்கலத்துக்கு இடையில ஒரு சுறா மீன் மாட்டிக்குது, அப்படி மாட்டிக்கிட்ட சுறா மீன் அதுல இருந்து எப்படி தப்பிக்கும், அதுக்கான பதில உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்க இந்த கேள்விக்கு என்னதான் அர்த்தம்னு சொல்லி டூஜனுக்கு புரியல. அதனால சேர்மன் முன்னாடி திணறிட்டு இருக்கவும் சேர்மனோட செக்ரட்டரியை பார்த்துட்டு நான்
எனக்கு கூட இவனை பெரிய ஆள் நினைச்சேன், ஆனா இவனு மத்த பசங்க மாதிரி தான் சொல்லிட்டு அங்கிருந்து டூஜனை போக சொல்லிட்டு கார்டன்லோட செக்ரட்டரிட்ட செமி கண்டக்டர் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த செமி கண்டக்டர் பிசினஸ்ல இருந்து நான் பின்வாங்கிறது சரியா இருக்கும்னு தோணுதான்னு கேட்க செக்ரட்டரி இந்த வியாபாரத்துல எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேட்க அப்பதான் சேர்மனும் பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கம்பெனில வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சம்பளத்தை உயர்த்த சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நமக்கு பெரிய லாஸே ஆச்சு, பல நாள் வேலையை நின்னு போச்சு. வருங்காலத்துல மனுஷங்களை முழுசா நம்ப முடியாது, அதனால நம்ம இயந்திரங்களை தான் நம்பி ஆகணும், ஏன்னா அவங்க தான் போராட்டம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு இந்த செமி கண்டக்டர் பிசினஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல சேர்மன் வருங்காலத்தை ரொம்பவே கரெக்டாவே கெஸ் பண்றாரு. இப்ப சேர்மனோட ரெண்டு பசங்களை தான் காட்டுறாங்க. டோஜன் சொன்னதை சீரியஸா எடுத்துக்காம முதல்ல ரெண்டு கேண்டிடேட் இருப்பாங்களா, அதுல ஆளுக்கு ஒரு ஆளை சூஸ் பண்ணவும் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஏன்னா அப்பதான் அவங்க வியாபாரத்துக்கு உதவியா இருக்கும்னு. ஆனா கடைசியில என்னமோ டோஜன் சொன்ன கேண்டிடேட் தான் வின் பண்ண. அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்க. அப்பதான் இந்த நியூஸ் பேப்பர்ல உள்ள மேகசினை பார்க்கவும் டோஜனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அதுல என்னன்னா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சவுத் கொரியா மாட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதை பார்த்த உடனே ரெண்டு மிகப்பெரிய திமிங்கலத்துக்கு இடையில மாட்டிட்டு இருக்க அந்த சின்ன இறாலுங்கிறது வேற யாரும் இல்ல, சவுத் கொரியா தானோ. தாத்தா செமி கண்டக்டர் பிசினஸ் பத்தி தான் பேசுறாருன்னு அந்த மேகசின் மூலமா தெரிஞ்சுக்கவும் உடனே சேர்மன் பேசவும் அவரோட வீட்டுக்கு கால் பண்ண அந்த போன் எடுக்கிறது பாட்டிமா தான். பாட்டிமா மூலமா சேர்மன் இப்ப சவுத் கொரியால இல்லனா ஒரு வியாபாரத்துக்காக பாக்தாத் போன விஷயம் தெரியும். தாத்தா எப்பதான் திரும்பி வருவாருன்னு கேட்டா அவங்க ஒரு டேட்டை சொல்றாங்க. அந்த டேட்டை கிட்ட அதிர்ச்சி ஆகிறாரு, ஏன்னா அதே டேட்ல தான் பாக்தாத்ல இருந்து சவுத் கொரியாவுக்கு வர பிளைட்ல நார்த் கொரியன் ஆளுங்க புகுந்து பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருவோம் பக்கத்துல இருக்க ஒரு டெலிபோன் பூத்துக்கு போய் அந்த பிளைட்டோட கம்பெனி கால் பண்ணி உங்க பிளைட்ல நார்த் கொரியன் ஆளுங்க பாம்பு வைக்க போறாங்க, முடிஞ்சவரை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லவும். ஆனா அந்த குரலை கேட்க சின்ன பையன் குரல் மாதிரி இருக்கவும் யாரோ ஒருத்தன் விளையாடுறான்னு சொல்லி அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஜெர்மனி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு நம்ம ஹீரோவும் வேகமா அவரோட வீட்டுக்கு தான் போக அங்க பாட்டிமா டூஜனை பார்த்துட்டு திடீர்னு இந்த டைம்ல வரவும் என்ன காரணம்னு கேக்குறாங்க. ஆனா டூஜன் ஒரு முக்கியமான விஷயம் நான் தாத்தா கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்ல அவங்களும் பாக்தாதோட சேர்மனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மன் ஒரு வேலையை வெளியில போயிருக்கவும் அந்த கால் அட்டென்ட் பண்றது மேனேஜர் தான். அங்க சேர்மன் விளங்குற விஷயம் தெரியவும் அப்ப தாத்தா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, தாத்தா கிட்ட கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அந்த பதில சொல்லவும் மேனேஜர் அது ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கிறாரு. அதே டைம் சேர்மன் அங்க வர திடீர்னு காலை கட் பண்ணிட்டு சேர்மனை பார்க்கவும் அந்த பேப்பரை எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிருப்பாரு. அந்த பேப்பரை சேர்மன் தரத்துக்காக தேடிட்டு இருக்கவும் அந்த பேப்பர் கிடைக்கல. அதை செக்ரட்டரி பார்த்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணீங்களான்னு கேட்கவும் செக்ரட்டரிக்கு பயந்து அந்த மேனேஜரும் எதுவும் இல்லைன்னு சொல்ல கட் பண்ண இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. பிளாஸ்ட் ஆக போற பிளைட்ல தான் இப்ப சவுத் கொரியா வந்துட்டு இருக்கவும் இப்ப நாலாவது பையனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க டிவில நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பிளைட் பிளாஸ்ட் ஆனதா நியூஸ் வரவும் அதே டைம் சேர்மனோட வீட்ல இருந்து காலும் வருது. உடனே நாலாவது பையனும் குடும்பத்தோட அங்க வர அங்க சேர்மன் இறந்து போனதா எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு ஒரு குழப்பம். சேர்மனோட பயோகிராஃபி நான் பல தடவை படிச்சிருக்கேன், அவர் இந்த விபத்துல இறந்து போக வாய்ப்பே இல்ல. அப்படி இந்த விபத்துல அவர் இறந்து போயிருக்காருன்னா நான் ஒருவேளை கடந்த காலத்துக்கு வந்ததால ஃபியூச்சர் எதுவும் மாறுதான்னு சொல்லி சந்தேகம் வருவோம். அப்ப அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு சேர்மன் அங்க வராரு. அவரோட மொத்த குடும்பம் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்கவும் நீங்க இறந்து போனதா நியூஸ் வந்துச்சு, அதான் இப்ப இவரோட வந்துட்டேனே, அதை நினைச்சுதான் கவலைப்பட்டு அழுதுருக்கீங்களான்னு கிண்டலா பேசிட்டு அவரோட ரூமுக்கு போகவும் பின்னாடி வந்த செக்ரட்டரிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க நாங்க பாக்தாத்ல இருந்து பிளைட்ல இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஏர்போர்ட்ல இறங்கிட்டோம், அங்க இருந்த ஷெட்யூல சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளைட்ல வந்ததா டூஜனை பார்த்து சொல்லிட்டு போகவும் அப்ப சேர்மனோட ரூமுக்கு அவரோட 3 பசங்களை வராங்க. நீங்க திடீர்னு பாக்தாத் போக காரணம் என்னன்னு கேட்கவும் செமி கண்டக்டர் பிசினஸ்க்காக தான், ஆனா அந்த பிசினஸ்ல அமெரிக்காவும் ஜப்பானும் போட்டியா இருக்காங்க, நம்மால எப்படி முடியும், பின்வாங்கறதா முடிவு எடுத்தோன்னு சொல்ல அது நீங்க எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு இல்ல, ரெண்டு திமிங்கலத்துக்கு இடையில ஒரு சுறால் மீன் மாட்டுக்குச்சுன்னு வச்சுக்கவே அதுகிட்ட இருந்து தப்பிக்கன்னா சுறால் மீனும் வளர்ந்துதான் ஆகணும்னு சொல்ல இப்ப நான் மறந்துகிட்ட இருந்தே தப்பிச்சு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எதை பார்த்து நான் பயப்பட போறதில்லன்னு சொல்ல அவரோட 3 பசங்களை அங்க இருந்து போக சேர்மன் அவரோட டைரியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல மேனேஜர் எழுதின ஷீட் இருக்கும். அந்த மேனேஜர் இந்த டைரியில தாங்க ஷீட்டை வச்சுன்னு மறந்துருப்பாரு. சேர்மன் பிளைட்ல வர முதல்ல டைரியை பார்த்திருப்பாரு. அந்த டைரியை பார்த்திருப்பாரு, அதுலதான் பேப்பரும் இருந்திருக்கும். அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கணும்னா ரெண்டு திமிங்கலத்துக்கு இடையில ஒரு சுறா மீன் மாட்டுச்சுன்னா அந்த சுறா மீன் தப்பிக்கிறதுக்கு திமிங்கல அளவே வளர்ந்துருக்கணும், இந்த பதில் உங்களுக்கு கிடைச்சா நீங்க வர வழியை மாத்துங்கன்னு சொல்லவும் அதை படிச்ச சேர்மனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தோணும் தான் அவரோட பிளைட்டை சேஞ்ச் பண்ணிருப்பாரு. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.